வெல்கம் டு கிரேஸ் ஹோம் ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். சாதம், ஒரு சாம்பார், சிக்கன், காரசாரமான ஒரு சிக்கன் தொக்கு எப்படி சேர்க்க போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 2.5 கப் அரிசியை நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அடுப்பில் நான் வச்சுருக்கேன். இது சாதம் நல்லா கொதித்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக சிம்பிளாக செய்யணுன்னா இந்த இது செய்யலாம். ஒரு சண்டேக்கு, ஒரு சாட்டர்டே ஒரு சின்ன ஒரு லஞ்சு செய்யணுன்னா இதை ட்ரை பண்ணலாம். சாதம் நல்லா வெந்து நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போது ஒரு சாம்பாருக்கு நான் குக்கரில் ஒரு 120 அதில் அரைக்கப் பருப்பு போட்டு நல்லா வேக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு தேவையான தண்ணி விட்டு ஒரு 5 விசிலுக்கு நான் அந்த குக்கரில் வேக எடுத்து வச்சுக்கிறேன். இது சிம்பிளாக செஞ்சிடலாங்க. பாருங்கள், குக்கரை மூடி இது வேகட்டும். இப்போது இதுக்கு தேவையான காய் நமக்கு வதக்கி இதுக்கு பருப்புக்கு போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெண்டைக்காயை முதலாவது போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா அந்த பிசு கழுகுழுப்பு போடுறதுக்காக அது நல்லா வதக்கிட்டு கூடவே வெட்டி வச்சுருந்து கொஞ்சம் கத்திரிக்காயும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இது ஒரு எல்லா காய் போட்ட சாம்பார் தான், சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இது நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதை வதக்கி எடுத்து கொஞ்சம் வதக்கட்டும். ஏன்னா வெண்டைக்காயில் இருக்கிற நெகிழ்களுக்கு போடுறதுக்காக நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நான் இதோட உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள்தூள், கூடவே ஒரு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு இதுக்கு தேவையான தண்ணியை நான் கரைச்சி எடுத்துட்டு அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாவும் காயோடு சேர்ந்து நல்லா வேகிற அளவுக்கு போட்டுட்டு இப்போ நான் 1.5 டீஸ்பூன் நான் சாம்பார் தூள், அதாவது நம்ம ஆச்சி மிளகாய் சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம பருப்பில் சேர்த்துக்கிறோம். சாம்பாருக்கு கலக்கி இதில் ரெடி பண்ணி வச்சிடுறேன். நான் இது மத்தியானம் மட்டும் செய்கிறதுனால கொஞ்சமாக நான் சாம்பார் கலக்கி செஞ்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தேவையான உப்பு பார்த்துட்டு, உப்பு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். உப்பு பார்க்குறேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதோட. இப்போது பெருங்காயத்தூள், அதாவது காயப்பொடி நான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இந்த சாம்பார் செஞ்சு பார்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காய் போட்டு செய்கிறதுனால சாம்பாரோட வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். இது நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். இப்படி நம்ம கலக்கி வச்சுட்டு ஒரு 2 விசில் காய் வேகிற அளவுக்கு மூடி வச்சுட்டோன்னா சாம்பாரும் இந்த காயோட பருப்பு எல்லாம் போட்டு குழம்பு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் கூடவே இதில் நம்ம சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். கடாய் எண்ணெய் ஊற்றி 2 சின்ன ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நான் வதக்கினது வீடியோவில் கிளிப்பில் இருக்குல்ல. நான் 3 வெங்காயத்தை நல்ல இந்த அளவுக்கு எண்ணெய், அதாவது பொன்னிறம் ஆற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம் கூடவே இப்போ மஞ்சள் தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு 400 கிராம் சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் மசாலாவும் அந்த சிக்கனோட நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு இதில் ரொம்ப இருக்கும். ஏன்னா சிக்கன் நமக்கு கொஞ்சம் காரசாரமாக தான் நான் வச்சுருக்கேன். இப்போது நல்லா சிக்கன் நல்லா வெந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. நான் அதிகமாக தண்ணி விடலை. சிக்கனில் இருக்கிற பாருங்கள் தண்ணியோட தான் கொஞ்சம் சேர்த்து நமக்கு ஃபுல்லாக அந்த எலும்பெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். மூடி வச்சுக்கிறோம். சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் சிக்கனில் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா பதமான கரெக்டாக அளவுக்கு இருக்கட்டும்.
ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக செய்கிறதுனால காரமாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ பெப்பர் மசாலாவும் இதோட நான் சேர்த்துப்பேன். மசாலா எல்லாமே செய்த போகிறோம். இப்போது அதாவது மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கூடவே பெப்பர் தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாருங்கள், சின்ன டீஸ்பூனுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் பெப்பரை. அதுவும் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்ல ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு சிக்கன் எவ்வளோ வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஓவராக ஊற்றணுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி ஊறி வரும். பாருங்கள், மசாலாவோட நல்லா போட்டு கிளறி எடுங்க. இந்த சாம்பாரும் சிக்கன் தொக்கும் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக ஒருத்தங்க வீட்டில் அர்ஜென்ட்டாக வீட்டில் வந்துட்டாங்கன்னா இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. உண்மையிலேயே இந்த மெனு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், சிக்கன் மசாலா நல்லா சிக்கனோட கிரேவியோடு ஒட்டிக்கிச்சு. பாருங்கள், சிக்கன் வந்து மேக்ஸிமம் நம்ம ரெடி ஆகிற ஸ்டேஜில் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அப்படியே எண்ணெய் பிரிகிற அளவு மசாலா பொரியிற அளவுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ நான் கூடவே இதில் 2 குழிக்கரண்டிக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது சிக்கன் தொக்கோட ஹைலைட்டு இந்த தயிர் தான். இதில் நான் தக்காளி எதுவுமே சேர்க்கலை. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் இதில் தக்காளி சேர்க்காததுனால வெறும் அந்த தயிர் பட்டு தான் போட்டிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நான் உப்பு போட்டுக்கிறோம். தேவையான சிக்கன் வேகிற அளவுக்கு உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ தயிர் போட்டதுனால கொஞ்சம் மசாலா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு மூடி போட்டு வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா நம்ம இது தயிர் போட்டு செஞ்சதுக்குனால வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கூடவே கருவேப்பிலையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்களும் இந்த ஒரு லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சிக்கன் தொக்கு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.